இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க அப்புறம் என்ன பண்றீங்க? உட்காருங்க. அப்புறம் என்ன லைஃப்லாம் எப்படி போகுது? அப்படியே போகுது. ஆனால் அது இல்லைன்னா சொல்லுங்க. ஆமாம், டைரக்டர்ல வாழ்க்கை தான் போகும். கதை எழுதிக்கிட்டீங்க போல. வாழ்க்கை கதை எழுதுறதுக்கே கரெக்டாக இருக்கும். அக்காலாம் எப்படின்னா இருக்காங்க? நல்லா இருக்காங்க தம்பி. நீங்க? எனக்கு என்ன, இப்படிதான். என்ன பண்றது? அப்புறம் தம்பி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என் லட்சியமே சினிமா தானே. லட்சியமா ஆசையா? லட்சியம் தானே. கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். அப்புறம் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா உங்களுக்கே தெரியும், கூலி அடிக்க தான் போயிட்டு இருக்காங்க. அம்மா வீட்டில் தானே இருக்கு. அப்புறம் லவ்லாம் தம்பி அப்படியே போயிட்டு அப்படியே போய் சொல்லி தம்பி அப்பா அம்மா அவங்க ஏன்னா நம்ம பெற்று போட்டுட்டோம் அப்படிங்கிற கடமைக்காக நம்ம என்ன பண்ணாலும் சரி அவங்க கஷ்டத்தை கஷ்டம் நினைப்பாங்க. சரியா? ஒரு ஒய்ஃப் ஒருத்தவங்க காலேஜ் அவங்க வர்றாங்கன்னா உனக்கு எப்படி நல்ல ஜாப் இருக்கா, பர்மனெண்ட்டாக இருக்கா, நம்ம லைஃப்லாம் நல்லா இருக்கும், அது அவங்களோட தப்பு கிடையாது. எல்லாமே உண்மை தான். எல்லாருமே அப்படிதான் நல்லா இருக்கும். நம்ம அப்பா அம்மா வீட்டில் கஷ்டப்பட்டோன்னா ஒவ்வொரு இடத்துல நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் எல்லாருமே வர்றது. ஆனால் அங்கேயும் கஷ்டப்பட்டு அவங்களையும் சொல்லி கொடுத்த முடியாது. உன்னோட லட்சியத்தை நீ சாதிக்கணும்னா சாதிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீ வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எல்லாமே அப்படி சாதிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண. ஆனால் அதெல்லாம் நான் உட்காந்துட்டு என் பிள்ளைய பார்க்க முடியாது. என் ஒய்ஃப் என்னோட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டு எங்கள் அம்மா வீட்டில் ஏதோ அப்படியே போகுது. அதனால தான் நான் உனக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடி நீ சாதிக்கணும்னா சாதிச்சுக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சாதிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக லட்சத்தில் ஒரு பொண்ணு இல்லைன்னா 100ல் ஒரு பொண்ணு நம்ம ஹஸ்பண்டோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வருவாங்க. ஸோ அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க பெற்றவங்க என்ன நினைப்பாங்க, நமக்குள்ளே கஷ்டப்படுறான்னு நினைப்பாங்க. அதனால இவங்களுக்கு மைண்ட் மாறும். மொத்தத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து லவ் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஓகே ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்துக்கோ, நிறைய பேர் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறவங்களாம் பாரு என்ன பாடுபடுறாங்க. சினிமா நடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ கஷ்டப்படுறதுக்கு எல்லாமே தயாராக இருந்து உண்மையாக நீ அதில் இறங்கி வேலை பாறேன், கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி கஷ்டப்படுவார் பா, அந்த மாதிரி கஷ்டம் எதுவுமே கிடையாது. அதனால் கஷ்டப்படுறது தயாராக இருந்தால் நீ தாராளமாக வரும், இல்லைன்னா வராது. நடிக்கணும் கான்ஃபிடென்ட். கண்டிப்பான. இந்த மாதிரி பசங்கள்லாம் நிறைய பேர் இதாக வராங்க. ஏன்னா கட் பண்ணிட்டீங்க. இதேமாரி பல ஃபோன் வரும், உங்களுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது, இங்கே வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இருந்து கல்யாணம் போவேன், கடைசியில் என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு அவ்வளோ பணம் வேணும், இவங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ பணம் கொடுத்தா நீங்கள் நடிச்சிருவீங்க, இவ்வளோ பணம் கொடுத்தா நீங்கள் நடிச்சிடலாம், உங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது. இப்படி தான் இருக்கும். நான் நிறைய பட்டாச்சு. நானும் ஒன்றே மாதிரி நடிக்கிறது தான் ட்ரை பண்ணுறேன். இப்போ பாரு எப்படியாவது டைரக்டர் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, கிட்டத்தட்ட 2 வருஷம் போச்சு. இன்னும் முன்னாடி நின்று பார்த்து 2 வருஷம் ஆச்சு. என் ஒய்ஃப் இப்படி தான் ஒன்று பண்ணுவாங்க, அப்புறம் சண்டைகள். அதனால ஃபோன் எடுக்கிறது. என்னைக்கு சாதிக்கிறோன்னா அன்னைக்கு தான் நான் வீட்டுக்கு போகணும் உள்ள இருக்கேன். சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே அப்படி பார்க்கலாம். நான் நம்மளுக்கு தாய் முத்தாரம் பள்ளி வருவாங்க.
மோஸ்ட்லி எனக்கு நெக்ஸ்ட் வீக்கில் கால் வரும், வரும்போது கூப்பிட்றேன். ஓகேண்ணா. பார்த்து போகணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். லட்சியமாகவே இருக்கணும், ஆசையாக இருக்கணும். லட்சியம் தான். லட்சியம் இன்னைக்கு இருந்தாலும் சாதிச்சிடலாம், ஆசைன்னா அது அப்படியே போயிடும். ஓகேவா?